இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் படிக ஆற்றல் அதிகரிக்கும் வரிசையானது. பின்வருவனவற்றுள் படிக ஆற்றல் அதிகரிக்கும் வரிசையானது NAF, NaCl, NaBr, NaI இவற்றின் படிக ஆற்றல் அதிகரிக்கும் வரிசை. ஆன்சர் ஆப்ஷன் பி. NaI lesser than NaBr, less than NaCl, less than NaF. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எந்த நிறங்காட்டியும் பயன்படாத தரம் பார்த்தல் எது? எந்த நிறங்காட்டியும் பயன்படாத தரம் பார்த்தல் இது? ஆன்சர் ஆப்ஷன் சி. வலிமை குறை அமிலம் வெர்சஸ் வலிமை குறை காரம். வலிமை குறை அமிலம் வெர்சஸ் வலிமை குறை காரம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி. ஆன்சர் ஆப்ஷன் சி, அனிமோமீட்டர். ஆன்சர் அனிமோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவ்வண்ண ஒளிக்கதிர் நீண்ட அலைநீளம் கொண்டது? கீழ்கண்டவற்றுள் எவ்வண்ண ஒளிக்கதிர் நீண்ட அலைநீளம் கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவப்பு வண்ணம். ஆன்சர் சிவப்பு வண்ணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாஸ்டின் என்பது? பாஸ்டின் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி, COCl2. COCl2. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1909 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை பலபடியின் பெயர் என்ன? 1909ஆம் ஆண்டு முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை பலபடியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, பேக்லைட். ஆன்சர் பேக்லைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேண்டிடா என்ற வார்த்தையை வரையறுத்தவர் யார்? கேண்டிடா என்ற வார்த்தையை வரையறுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெர்கவுட். ஆன்சர் பெர்கவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மண் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? மண் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பீடாலஜி. ஆன்சர் பீடாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரான் துகளின் நிறையை 9 × 10⁻³ கிலோகிராம் என எடுத்துக்கொண்டால் 1 கிலோகிராம் நிறைக்கு தேவைப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. எலக்ட்ரான்களின் துகளின் நிறையை 9 × 10⁻³ கிலோகிராம் என எடுத்துக்கொண்டால் 1 கிலோகிராம் நிறைக்கு தேவைப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 10⁻30. ஆன்சர் 10⁻30 எலக்ட்ரான்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காம்ப்டனின் அலைநீள விளக்கம். காம்ப்டனின் அலைநீள விளக்கம் டெல்டா லாம்டாவின் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, h/MOC × 1 - cos phi. h/MOC × 1 - cos phi. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மின் பகுளியின் சமான மின் கடத்துத்திறன் நீர்த்தலால். ஒரு மின் பகுளியின் சமான மின் கடத்துத்திறன் நீர்த்தலால். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரை அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரை அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிரான்சிஸ்டர் பெருக்கியை பொறுத்தவரை கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மற்றும் 4 தவறானது. எதிர் பின்னூட்டம் பெருக்கியின் பெருக்கத்தை கூட்டுகின்றது, நேர் பின்னூட்டம் பெருக்கியின் பெருக்கத்தை குறைக்கின்றது. இந்த 2 கூற்றுகளுமே தவறானது. கூற்று 1, 2 சரியானது. பீட்டா = ஆல்ஃபா / 1 - ஆல்ஃபா, 1 - ஆல்ஃபா - 1 - பீட்டா = 1. இது எல்லாமே டிரான்சிஸ்டர் பெருக்கியினுடைய வாய்ப்பாடு. பீட்டா = ஆல்ஃபா / 1 - ஆல்ஃபா, 1 - ஆல்ஃபா - 1 - பீட்டா = 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக
ஒவ்வொரு கழிவுகளையும் நாம் எவ்வாறு அழிக்க வேண்டும், அதனை எவ்வாறு கையாண்டு அழிக்க வேண்டும் என்பதற்கான பொருத்துதல். கதிர்வீச்சு கழிவு, மருத்துவ கழிவு, சயனைடு கழிவு, சிறிதளவான வேதியிய கழிவு. ஆன்சர் கதிர்வீச்சு கழிவு நிலத்தில் நிரப்புதல், மருத்துவ கழிவு எரித்து சாம்பலாக்கல், சயனைடு கழிவு உயிரிய தீர்வு, சிறிதளவான வேதியிய கழிவு மேற்பரப்பில் மூடி வைத்தல். கதிர்வீச்சு கழிவு நிலத்தில் நிரப்புதல், மருத்துவ கழிவு எரித்து சாம்பலாக்கல், சயனைடு கழிவு உயிரிய தீர்வு, சிறிதளவான வேதியிய கழிவு மேற்பரப்பில் மூடி வைத்தல். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? பின்வருவனவற்றுள் அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நுரை மதிப்பு முறை. ஆன்சர் நுரை மதிப்பு முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எந்த சேர்மம் ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகிறது? எந்த சேர்மம் ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பென்சைல் பென்சோயேட். ஆன்சர் ஆப்ஷன் சி, பென்சைல் பென்சோயேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸிட்ரோனியம் என்று அழைக்கப்படும் புதிய துகள் யாரால் கண்டறியப்பட்டது? எக்ஸிட்ரோனியம் என்று அழைக்கப்படும் புதிய துகள் யாரால் கண்டறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெர்ட் ஹேல்பர். ஆன்சர் பெர்ட் ஹேல்பர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எந்த இனக்கலப்பு PCl5 மூலக்கூறில் உள்ளது? பின்வருவனவற்றுள் எந்த இனக்கலப்பு PCl5 மூலக்கூறில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, sp3d. ஆன்சர் sp3d. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான சமன்பாடுகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது? ஆன்சர் 2 மற்றும் 3வது சமன்பாடுகள் சரியானது. V = IR, இது ஓமின் வாய்ப்பாடு. கூற்று 3 பாருங்க. P = VI, பவர் வோல்டேஜ் இன்டு கரண்ட், அதுதான் 3. V வோல்டேஜ் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஓமின் சமன்பாடு. சமன்பாடு 2, 3 சரியானது. கூற்று 1, 4, அதாவது சமன்பாடு 1, 4 தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவப்பு நிற ஒளியின் அலைநீளம் 7000 ஆங்ஸ்ட்ராங். அதை நானோமீட்டரில் அதன் மதிப்பு என்ன? சிவப்பு நிற ஒளியின் அலைநீளம் 7000 ஆங்ஸ்ட்ராங். நானோமீட்டரில் அதன் மதிப்பு என்ன? ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாலே ×10⁻⁻10 மீட்டர். ஆங்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10 மீட்டர். அதை நானோமீட்டரில் மாற்றணும்னா நானோவோட மதிப்பு என்னென்னா 10⁻⁻9 மீட்டர். நானோமீட்டரினுடைய மதிப்பு 10⁻⁻9 மீட்டர். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி, 700 நானோமீட்டர். 700 நானோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சீரான வட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு திசைவேகம் கீழ்கண்டவற்றுள் எதற்கு செங்குத்தாக இருக்கும்? சீரான வட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு திசைவேகம் கீழ்கண்டவற்றுள் எதற்கு செங்குத்தாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர வெக்டார். ஆன்சர் ஆர வெக்டார். சீரான வட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு திசைவேகம் ஆர வெக்டாருக்கு செங்குத்தாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.